நாள் 46 எதிர்மறை நற்செய்தியின் போதகர்கள். மத்தேயு 23:13 ஆண்டவர் சொன்னார், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஆவியின் வரம் நிறைந்த சபைகள் மற்றும் பெந்தகோஸ்தே இயக்கங்களின் பல தவறுகளையும் பிழைகளையும் போதிப்பதையே தங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிற சில தலைவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஒரு முக்கிய விஷயம் இருக்குது. எதையும் செய்யக்கூடாது பற்றி நமக்கு பயிற்சிக்க போதிக்க உண்மையிலே யாருக்கு தகுதி உண்டு? அந்த காரியங்களை சிறப்பாகவும் அதிகமாகவும் செய்பவர்கள் மட்டுமே அப்படி தங்கள் செயல்பாட்டின் போது அவர்களே தவறு செய்திருக்கலாம், மற்றவர்கள் தவறு செய்து பார்த்திருக்கலாம், அவர்கள் அதை செய்யலாம். T.L. ஆஸ்பான், பாங்கே, ராண்டி கிளார்க், பில் ஜான்சன், கென்னத் ஹேகன், ஆண்ட்ரூ ஓமாக் போன்ற இப்படிப்பட்ட வல்லமையுள்ள நற்செய்தி ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இப்படிப்பட்டவர்களுடைய போதனைகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது, நம்முடைய நாட்களிலே நாம் சுவிசேஷ பணியிலே நோயாளிகளை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், பிசாசுகளை துரத்தவும், இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் கர்த்தர் நம்மையும் அவர்களையும் எப்படி அபிஷேகம் செய்கிறார் என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் அருமையாய் போதிக்கிறார்கள். அதே சமயம் ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியிலே அந்த ஆசிரியர் செய்வதைப் போலவே தங்கள் பிரசங்கங்களின் போது தவறான பயன்பாடு, தவறான புரிதல், நடைமுறை குறித்து சில முறையில் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அது அவர்களுடைய போதனையின் முதன்மை நோக்கம் அல்ல. இதை எப்படி சரியாக செய்வது என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கம். அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்துடன், பரிசுத்த ஆவியின் வல்லமையுடன், இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி. இதை குறித்து நான் சிந்திக்கும் போது ஆவியானவர் என்னை நான் அடிப்படையான கூட்டல் கழித்தலை கற்றுக்கொண்ட என்னுடைய 2ஆம் வகுப்புக்கு ஆண்டவர் கூட்டி சென்றார். அப்பொழுது என்னுடைய கணக்கு ஆசிரியர் இப்படி போதித்தார் என்று வைத்துக் கொள்வோம். 2 பெருக்கல் 3 என்பது 5 கிடையாது. அந்த தவறை செய்யாத, அது ரொம்ப தப்பாயிரும். 2 3ஐயும் நீ பெருக்கும்போது 7 வராது. நீ எப்போதாவது அப்படி தப்பு செய்தால் நீ திவால் ஆகிடுவ. 2ஐயும் 3ஐயும் நீ பெருக்கினால் இதுக்கு சமம் இல்லை, அதுக்கு சமம் இல்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் வச்சுக்கலாம். இந்த ஆசிரியர் இது எது கிடையாது என்பதை பற்றி ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்தால், அப்படியே வகுப்பை முடித்து விட்டால் நீங்கள் என்னத்தை கற்றுக்கொள்வீர்கள்? பெருக்கல் என்பது நான் என்னால் கற்றுக்கொள்ள முடியாது, செய்ய முடியாத காரியம் என்பதை தான் இந்த மாதிரி ஆசிரியத்தில் நான் கற்றுக்கொள்வேன். உண்மையிலேயே இந்த ஆசிரியருக்கு சரியான பதில் தெரியாமல் இருக்கலாம். அதனால் தன்னுடைய மாணவர்களை சரியான பதிலை கற்றுக்கொள்வதிலிருந்தோ அதை சரியாக செய்வதிலிருந்தோ தடுக்கும்படி பயமுறுத்துகிறார். இயேசு தன்னிடத்தில் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடித்த பரிசேயர்களை கண்டித்த போது இந்த வகையான குறை கூறுபவர்கள் அனைவருக்கும் பதிலளித்தார். அவர் சொன்னார், யோவான் புசிப்பும் குடிப்பும் இல்லாமல் திராட்சரசம் அருந்தாமலும் வந்தபோது அவனுக்குள்ள பிசாசு இருக்கிறது என்று சொன்னார்கள். மனுஷகுமாரன் வந்து விருந்துண்ணவும் திராட்சரசம் அருந்தவும் சென்றபோது அவர்கள் அவன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன் என்றார்கள். ஆனால் தேவனுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அது வெளிப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 15:13-14 சொன்னார், இப்படிப்பட்டவர்களை குறித்து, ஒரு குருடனுக்கு வழிகாட்ட முயற்சி செய்கிற மற்ற குருடனை போல இருக்கிறத இவங்க வேற யாரும் கிடையாது, அப்படிப்பட்டவர்கள் தான். அதனால் அவர் உறுதியாக நம்ம இடத்துல சொல்லுகிறார், அவரிடத்திலிருந்து விலகியிருங்கள் என்று எச்சரிக்கிறார். 1970 வருடங்களிலே அமெரிக்காவிலே தேவ ஆவியானவர் தேவனுடைய பல மனிதர்கள் மூலமாக ஏற்படுத்திய ஆவியின் வரங்கள் நிறைந்த கரிஸ்மாட்டிக் இயக்கங்களையும் எழுப்புதல் அலைகளையும் குறித்து இன்றைக்கு நான் படிக்கும்போது உணரும்போது, அப்பொழுது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் அவருடைய போதனைகளை நான் அப்போது கேட்கவோ படிக்கவோ இல்லையே என்று நினைத்து உண்மையாக வருந்துகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு வழிகாட்டிய ஒரு தலைவர், ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மிஷனரி தலைவர். அவர் அப்படிப்பட்ட ஊழியர்கள் சிலருடைய தவறுகளிலும் பிழைகளிலும் அதிகமாய் கவனம் செலுத்தி அதையே தான் எங்களுக்கு சொன்னார்.
அதன் விளைவாக அவருக்குள்ளும் அவருடைய வழிகாட்டத்திற்காக நம்பியிருந்த எங்களுக்கு பலருக்குள்ளும் இருந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியை அவர் அவித்து போட்டு விட்டார். நாங்கள் அனைவரும் ஒரே பாதையிலே வழி நடத்தப்பட்டோம். கென்னத் ஹேகின், பென்னி ஹின், ஓரல் ராபர்ட்ஸ், டொராண்டோ பிளஸிங் இவைகளில் இருக்கிற தவறுகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்தோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது எங்களுக்குள்ளே மிகவும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியை அணைத்து விட்டோம். இதனால் இப்பொழுது பல வருடமான எதிர்மறை எண்ணங்களுக்கு பிறகு நான் திரும்பி பார்த்து இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்களை நியாயத்திற்க நான் யார் என்று என்னையே நான் கேட்கிறேன். இப்பொழுதுதான் நான் உணர்கிறேன், எனக்கு வழிகாட்டியாக இருந்த இந்த தலைவர் ஒருபோதும் யாரையும் குணப்படுத்தவோ யாரிடமிருந்து பிசாசுகளை துரத்தவோ இல்லை. ஆனால் வார்த்தைகளிலே மிகவும் சிறந்த போதனையாக இருந்தது. ஆனால் தேவனுடைய வல்லமை அதை ஆதரிக்கவில்லை. அது எப்படி இருந்தாலும் இப்பொழுது நான் விளக்கை ஏற்றுவதை விரும்புகிறேன். விளக்கு தணிஞ்சிருக்குது என்றெல்லாம் குறை சொல்ல விரும்பவில்லை. நான் செய்வது எதுவாக இருந்தாலும் அது ஒருவேளை உலகத்தை உலுக்கக்கூடிய காரியமாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு மனதை கவருகிற காரியமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் நான் ஒரு சிலருக்கு உதவ ஏதாவது செய்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திலே ஏதாவது செய்ய முயற்சி பெயர்களை ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு குறை கூறிக்கொண்டிருக்கவில்லை. சகோதரனே, சகோதரியே, மிகுந்த தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு வல்லமையுள்ள நற்செய்தியை கொண்டு உதவி செய்ய நாம் அனைவரும் நம்மால் முடிந்ததை செய்வோம். அதை தான் நம்முடைய ராஜா நாம் செய்யும்படியாக விரும்புகிறார். இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.